பொன்னியுமே இங்கே சிவானி பாப்பா கிட்ட போயிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ சிவானி பாப்பாவும் பொன்னியை ரொம்ப மிஸ் பண்ணுறதாவும், அதே நேரத்தில் நான் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி சிவானி பாப்பாவும் பொன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களையுமே பயங்கரமாக ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸு சண்முகம், சக்தி இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரம் சந்திரசேகர் இருந்துக்கிட்டு நீ கவலைப்படாதமா, இதுக்காகவும் அழுவாத, அதான் நம்ம குழந்தை கிடைச்சிருச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்கே பொன்னிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட பொன்னியுமே கண்டிப்பாக இல்லைமாம்மா, இந்த விஷயம் இதோட முடியல, சொல்லப்போனால் நம்ம குழந்தையை கடத்துறவங்க வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கடத்திருக்காங்க, அவங்களோட தேவை முடியாததுனால கண்டிப்பாக மறுபடியும் நம்ம குழந்தையை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இதுக்கு மேலே சிவானி பாப்பாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அதே நேரம் அவங்க யாருன்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பொண்ணுமே சொல்கிறாங்க. அதே நேரம் சண்முகம் இருந்துக்கிட்டு சரி பொண்ணி அதை நம்ம பார்த்துக்கலாம், நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு, சொல்லப்போனால் நீயும் சக்தியும் காட்டில் சுற்றிட்டு வந்ததுக்கு பயங்கர டயர்டாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியும் சக்தியும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. பொண்ணி எப்பவும் போல தன்னோட குடிசைக்கு போயிட்டு தான் அம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எப்பவும் போல சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேம்மா, நல்ல வேலையாக சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சேன், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியுமே எதிர்பாராம இங்கே பொண்ணுக்கு பின்னாடி வந்து என்னை மன்னிச்சிட்டு பொண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பொண்ணியுமே கொஞ்சம் கோபத்தோட உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக எங்கள் சக்தியுமே இங்கே பாரு பொண்ணி, உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், சொல்ல போனால் அந்த காட்டுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அந்த வனராஜாவுமே நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல தனியாக பேசுங்க, பேசினா தான் உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தீரும்னு சொன்னார், அதனால தான் என் மனசில் இருக்க விஷயங்களை உங்ககிட்ட நான் பேசலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணியுமே எப்பவும் போல அவசரப்பட்டு இல்லை நீங்கள் பேசுகிற எதையுமே நான் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சக்தியுமே நீ கேட்டாலும் சரி கேட்கறனாலும் சரி பொண்ணி, என் மனசில் இருக்க விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இங்கே பாரு அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து உன்னை தப்பாக பேசணும்னு அப்படி சொல்லலை, நீ எந்த விதமான தப்பு பண்ணியிருந்தாலும் இதுக்கு மேலே என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லும் போது அது கன்வர்ஷனில் கொஞ்சம் மாறி போச்சு, ஆனால் உண்மையுமே உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த உண்மையை தான் நான் வெளிப்படுத்தினேன், ஆனால் அந்த விதத்தில் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், அதுதான் கொஞ்சம் தப்பான விதமாக வெளியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பொண்ணுமே எதுவும் பேசாம அமைதியாக இருக்காங்க. அப்போ சக்தியுமே இங்கே பாரு பொண்ணி, நம்ம ஏற்கனவே நம்ம கொடைக்கானல் போன ஞாபகம் இருக்கா, அங்கே கொடைக்கானலில் வச்சு கூட உங்ககிட்ட லவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் அப்போல்லாம் கண்டிப்பாக நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், என் மனசில் கண்டிப்பாக நீ இருந்த பொண்ணி, நான் உன்னை எப்பவும் ஏமாத்தணும்னு நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே தான் மனசில் பொண்ணியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக எங்கேயும் போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கு மேலே நீ என் மேலே கோவப்பட்டு என்னை ஒதுக்கி தள்ளலாம் கூட பரவாயில்ல பொண்ணி, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலும் சரி நான் உன்னை எப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், அதே நேரத்தில் நீ இல்லாத இந்த வீட்டில் நானும் இருக்க மாட்டேன், நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொல்லிட்டு சக்தியுமே அங்கிருந்து பேசி முடிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் இங்க சக்தியை பற்றி தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு இங்கே பொண்ணியும் படுத்து தூங்குறாங்க. எப்பவும் போல அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு இந்த பக்கம் பியூட்டி பார்லர் போகணுங்கிறதுக்காக வேக வேகமாக ரெடி ஆகி இங்கே பியூட்டி பார்லருக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த பக்கம் அங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிருங்க, எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் வர முடியலன்னு சொல்லி எப்பவும் போல அவங்க சொல்லி வச்ச பையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் இங்கே உள்ள பொண்ணி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு பொண்ணியை கூப்பிட்டு வச்சு அவள் என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்பவுமே கேஷுவலாக இந்த பக்கம் பொண்ணியை தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு விடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொண்ணியுமே சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ரூமில் போய் கேட்குறப்போ அவங்களுமே என்ன பொண்ணி உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பொண்ணுமே எப்பவும் போல அந்த நாடகத்தை போடுற மாதிரி ஆமாங்க இப்போ பரவாயில்ல, நான் பெட்டில் இருந்தேன் அதனால தான் என்ன வர முடியல, என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குற மாதிரி கேட்டு முடிச்சுட்டு ஏன் பொண்ணி இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறியே, உனக்குலாம் உண்மையிலுமே வந்து மனசாச்சிருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தா என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், என்கிட்ட நீ போய் சொல்கிற பத்தியா அப்படின்னு பொண்ணியோட முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த பக்கம் பொண்ணியுமே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. அப்போ அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் இங்கே பாரு பொண்ணி உன்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெளிவாக தெரியும், ஏன்னா நீ வெளியில் சுற்றிட்டு இருந்த விஷயத்தை நான் கவனிச்சிட்டேன், அதை விட முக்கியமாக என் ரூமுக்குள்ளே இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாஃபையும் நான் விட்டதில்லை, உன்னை ஏன் தெரியுமா விட்டேன், உன்னோட நல்ல மனசும் உன்னோட நேர்மையான குணத்தை பார்த்து தான் நான் அந்த ரூமுக்குள்ளே விட்டேன், பட் ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, சொல்லப்போனால் எனக்கு பெரிய ஏமாற்றத்தை நீ கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே இந்த கடையில் நீ வேலை செய்ய தேவையில்ல, முதல்ல இந்த வேலையை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை இந்த வேலையை விட்டு தூக்குறாங்க. எங்கள் பொண்ணுமே இல்லை மேடம் நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் தான், பட் ஆனால் என்னோட ப்ரெஷரை உங்ககிட்ட போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை பற்றி பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் இங்கே பாரு நீ இதுக்கு மேலே எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு கொடுக்க தேவையில்ல, முதல்ல அந்த பியூட்டி பார்லர் விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணியுமே டேரெக்டாக கழுத்தை பிடிச்சி வெளியில் வரைக்கும் இழுத்துட்டு வந்து தள்ளி விடுறாங்க. அதே நேரத்தில் பொண்ணியுமே இப்படி நமக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மேடம் கிட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த பக்கம் பொண்ணியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்களுமே அவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம் ட்ரை பண்ணால் கூட ஆனால் அதை கேட்குற நிலைமையில் அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இல்லை. அதே நேரத்தில் யதார்த்தமாக அவங்களுமே சரி வேலை இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க வழியில் இங்கே சிவானி பாப்பா காணாமல் போன பார்க்கையுமே பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் நேரம் பார்க்கில் போய் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்காக பார்க்குக்கு வராங்க. அங்கே உட்காந்து தனக்கு நடந்த விஷயங்களை பற்றிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமுக்கும் கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருக்குது. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கருமே இங்கே பாருங்கள் மேடம் பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தில் போய் சொல்லியிருக்கா அப்படின்னா அவள் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, ஏதோ நல்லதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பா, ஆனால் அவள் ஏதோ ஒன்று சொல்ல வந்தா நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் மேடமும் இருக்கிற கடுப்பில் நீ சும்மாரு, ஏன் அவ கூட சேர்ந்து நீ வேலையை விட்டு வெளியில் போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் மிரட்டிடுறாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பொண்ணுக்காக சப்போர்ட்
பண்ணுறதை விட்டுட்டு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் சரி அவங்க பொண்ணியை பார்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்னு சொல்லி அவங்களோட ஆள் மனசுலையும் தோணிக்கிட்டே இருக்கு. அதே நேரம் எங்கள் பொண்ணியுமே கேஷுவலாக தனக்கு நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யதார்த்தமாக அங்கே சுந்தருமே அந்த பார்க்குக்குள்ளே வரதை பார்க்குறாங்க. என்ன இவர் எங்கே இங்கே வராரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது அதே பார்க்குக்குள்ளே இங்கே ஸ்வேதாவும் தாஸும் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே ஸ்வேதாவும் தாஸ் கிட்டையும் போயிட்டு சுந்தருமே பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாததுனால எங்கள் பொண்ணையுமே கொஞ்சம் பதுங்கி அவங்க பேசுகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டேரெக்டாக அவங்க பக்கத்தில் போகிறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் சுந்தருமே என்ன எதுக்காக மறுபடியும் என்ன கால் பண்ணி கூப்பிட்டு இருக்க தாஸ், நான் தான் அன்றைக்கி தான் ஃபைனலாக சொல்லிட்டேன்ல உனக்கு எந்த பணமும் தர முடியாது, இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்ன கால் பண்ணி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் தாசுமே சிரிச்சுக்கிட்டு என்ன மச்சான் இப்படி திடீர்னு கோவமாயிடுற, சொல்லப்போனால் உன் வீட்டில் இப்போ தான் ஒரு பெரிய விஷயம் நடந்து இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கு, மறுபடியும் பெரிய விஷயம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சுந்தருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாசுமே உடனே சிரிச்சுக்கிட்டு என்ன மச்சான் இந்த மாதிரி நான் ஒருத்தர் இருக்கும்போது உன் வீட்டில் குழந்தை காணாமல் போயிருக்கு என்கிட்ட சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் காலையிலே கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே, எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டவொன்னே தான் இந்த பக்கம் சுந்தருக்குமே தெரிய வருது. அப்போ சிவானி பாப்பாவை கடத்தினது தாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர்ற கோபத்துக்கு டக்குன்னு தாஸோட சட்டையை பிடிச்சி அவரோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அடியும் வைக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் தாசுமே எங்க சுந்தரோட கழுத்தில் கை வச்சுட்டு இங்க பாரு நான் உங்ககிட்ட இவ்வளோ அமைதியாக பேசிட்டு இருக்க காரணம் உங்ககிட்ட இருந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு, அதனால தான் அமைதியாக விட்டுட்டு இருக்கேன். இதே மாதிரி உன் குழந்தைய கண்காணாத இடத்துக்கு கடத்துறதுக்கு என்னால் முடியும், நீ என்னதான் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சாலும் அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணுங்கிற எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லப்போனால் என்கிட்ட ஒரு ஆள் பட்டாளமே இருக்கு, நீ எந்த அளவுக்கு ஹை கிளாஸோ நான் அந்த அளவுக்கு லோ கிளாஸ், எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னா இந்த பிரச்சனையை நம்ம இதோட முடிச்சுட்டு போயிடுவோம், எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாஸ் கேட்குறாரு. உடனே எங்கள் சுந்தரமே யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பொண்ணுமே இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, பேசாமல் இந்த விஷயத்துக்கு யாரோ ஒரு ஆதாரத்தை நம்ம கூப்பிடணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்காக ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்க வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி சண்முகத்தையும் கூப்பிடுறாங்க. அவருமே இந்த பக்கம் பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ பொண்ணுமே இந்த பக்கம் சண்முகத்தை கூட்டிகிட்டு இங்கே பாருங்க நான் இப்போ சொல்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையிலுமே நம்ப முடியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ சுந்தரும் அந்த தாஸ் ஸ்வேதா இவங்கெல்லாம் இந்த பார்க்கில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவானி பாப்பாவை கடத்தினது அந்த தாக் தான், அந்த விஷயத்தை இப்போ அவர் வாயாலே சொல்லிட்டு இருந்தாரு, அதெல்லாம் உங்ககிட்ட நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை நான் வர சொல்லியிருந்தேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனில் எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி சண்முகமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சண்முகத்தையும் வர சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சண்முகமும் அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு இந்த பக்கம் சுந்தருமே சரி ஃபைனலாக உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே தாஸ் கிட்ட கேட்குறாங்க. தாஸுமே இங்கே பாரு மச்சான் எனக்கு நிறைய செலவு இருக்குது, நீ 5 லட்சம் தரேன்னு சொல்லி கடைசியில் என்னை ஏமாத்திட்ட, அதே நேரம் மிரட்டிட்டு போயிட்ட, நீ பண்ண தப்புக்கு எனக்கு 10 லட்சமாக கொடுத்துரு, இதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கே வரமாட்டேன், உன் குழந்தையும் தொடமாட்டேன். ஆனால் இதே மாதிரி நீ எங்கள் டிமிக்கு கொடுத்துட்டு ஓடலாம் எஸ் ஆயிடலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், அடுத்த டைம் உன் குழந்தைய மட்டும் இல்லை அந்த குழந்தையோட அம்மாவையும் சேர்த்து கடத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானியும் சேர்த்து கடத்திடுவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த பக்கம் சுந்தரமே இங்கே பாரு எதுவும் பண்ணிட்டு இருக்காத, அந்த பணம் ரெடி பண்ண எனக்கு 3 நாள் டைம் கொடு, அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தரமே கிளம்புறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் சண்முகமும் சிவானி பாப்பாவை கடத்தினது தாஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வேற எதை பற்றியுமே யோசிக்காம சுந்தர் கிளம்புன அடுத்த செகண்டே தாஸை பார்த்து பாயிறாரு. பாஞ்சது மட்டும் இல்லாமல் தாஸ் பக்கத்தில் போயிட்டு என்ன தம்பி நேற்று குழந்தையெல்லாம் கடத்திட்டீங்க போல இருக்கு, அது எங்கள் குழந்தைய கடத்துறதுல உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஸ்வேதாவும் லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாசுமே நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஓ ஒன்றும் இல்லை நீ இந்த குழந்தைய கடத்தினல்ல அது எங்கள் அக்காவோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ சுந்தர் தான் உண்மையான மச்சானா உனக்கு, சரி சரி அது உனக்கு தான் தெரியும், பட் ஆனால் சுந்தர் எனக்கு ஒரு மச்சான் தான், இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்குன்னா எனக்கு நீ கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தடியில் இந்த பக்கம் சண்முகத்திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சண்முகமும் இருந்த கோபத்துக்கு எங்கள் தாஸோட முகத்தில் பக்குன்னு ஒரு பஞ்ச் ஒன்று வச்சுட்டு நீ பண்ண வேலைக்கு உன்னை கையை காலை உடச்சி கண்டிப்பாக நான் போலீஸில் மாட்டி விட்டுருப்பேன், பட் ஆனால் இப்போ என் குழந்தை கிடச்சிருச்சு, அதே நேரம் இந்த விஷயத்த பண்ணது நீ தான் தெரிஞ்சதுனால உன்னை ஒரு அடியோடு விட்டுட்டு போகிறேன், ஆனால் இதுக்கு மேலே இதே மாதிரி எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக உனக்கு கை கால் இடம் மாறிடும். அதே நேரம் நீ எதிர்பார்த்த மாதிரி சுந்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக பணம் வரப்போகிறது இல்லை, ஏன் தெரியுமா, ஏன்னா அந்த சுந்தரே இன்னையோட இந்த எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு, ஏன்னா அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க முடியுமா, அவனையும் அடித்து துரத்திடுறேன், அப்புறம் உன்னோட சிஸ்டருக்கு அவனையும் கல்யாணம் பண்ணி வச்சிரு, அப்புறம் நீங்கள் எல்லாம் குடும்பமாக வாழுங்க, அப்புறம் எதுக்கு உனக்கு பணம் தேவை, என்ன என்ஜாய் பண்ணிக்கிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டேரக்டர் சண்முகமும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ தாசுமே நீ இப்படிலாம் பேசுனதுக்கு அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சண்முகம் திரும்பிக்கிட்டு இங்கே பாரு என்னை பற்றி நீ முழுசாக தெரியாமல் என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்னை பற்றி என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கியா, இப்போ நான் நினச்சா கூட இந்த இடத்த விட்டு நீ வெளியில் போக முடியாத அளவுக்கு என்னால் பண்ண முடியும், ஏதோ சரி பாதிக்கப்பட்டவன்றதால உன்னை விட்டுருக்கேன், அதே நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வீட்டுக்கு போயிட்டு இருக்க அந்த சுந்தருக்கு அவனை அங்கே போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப கோபத்தோட சண்முகமும் வீட்டை பார்த்து கிளம்புறாரு. அதே நேரத்தில் பொண்ணுமே வேகமாக ஓடி போயிட்டு அவங்க கிட்ட இங்கே பாருங்க அவசரப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும், நீங்கள் இப்போ ஓப்பனாக போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும், கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம்னு சொல்லி இந்த பக்கம் சண்முகத்தை கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சண்முகம் சுந்தர் பண்ண துரோகத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோட இல்லை பொண்ணி அவருக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக அவங்க பண்ண தப்புக்கு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி ஆக்கணும், சொல்லப்போனால் அவர் பண்ண தப்புக்காக இவ்வளோ நாளாக நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
சண்முகம் யார் பேச்சையுமே கேட்காம டேரக்டா வீட்டு முன்னாடி எல்லா உண்மையும் சொல்றதுக்காக ரொம்பவுமே வேகமா போயிட்டு இருக்காரு.